இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வாட்டர் வாஷ் கொடுக்குற மணியை சேவ் பண்ணியிருக்கலாம். ஹை கைஸ், காரு பைக் எல்லாத்தையும் வெளியே பார்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரொம்ப டஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த வாட்டர் வாஷ் பண்ணுற மிஷின் ஒரு 8 மந்த் முன்னாடி வாங்கியிருந்தேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் கன்னு, ஹெவி டியூட்டியில் நல்ல ஒரு கேபிள், ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு கேன், வாட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிளும் ஃபில்டரும், டேப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர், இதில் வர ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டர், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காப்பர் மோட்டர். வாங்கின காசுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். அவங்க கொடுத்துருக்க கேபிளை கன்லையும் மோட்டர்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டருக்கு வாட்டர் சப்ளை கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மோட்டரோட ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா கொடுத்துருந்தாங்க. மோட்டாரில் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. பட் கன்னில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்தெந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அடிச்சிக்க முடியும். இது நீடில்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால டயர் கடியிலையும் எந்தெந்த சின்ன சின்ன இடத்துலையும் கண்டிப்பாக நல்லா பண்ண முடிஞ்சது. இந்த மிஷினோட கொடுத்துருக்க ஃபோம் வாஷ் கிட் யூஸ் பண்ணி நம்ம ஃபோம் வாஷ்மே பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ண லிக்விடாலேயே என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு பெருசாக வரல, பட் யூஸபிளாக இருந்துச்சு. வெளியே வாட்டர் வாஷ்க்காக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 200லேருந்து 500 வரைக்கும் வண்டியை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு சிம்பிளாக இந்த மிஷின் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்களே வாட்டர் வாஷ் பண்ணிக்க முடியும். வீட்டில் இருக்க 2 வீலர் 4 வீலர் இல்லை க்ளீனிங் வேலைக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 4500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.